ஹலோ மக்களே, வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் ஊறுகாய் எளிமையான முறையில் வினிகர் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல 2 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணணுன்னா, 4 மாங்காவை நல்லா பொடி பொடியாக வெட்டி அரிஞ்சு வச்சுக்கணும். அதில் உப்பு போட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ எப்படி அதை தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். கடாய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 2 சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா இதை பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி தான் நம்ம ஊறுகாயோட டேஸ்ட்டே மாற்ற போகுது. அதனால் நல்லா வறுத்து எடுத்ததும் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதே பாத்திரத்தை கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம காஞ்ச கருவேப்பிலை அதில் போட்டு அந்த சூட்லேயே போட்டு மொறுமொறுப்பாக எடுத்துக்கிறோம். இதுக்கு காஞ்ச கருவேப்பிலை தான் எடுக்கணும். ஸோ கருவேப்பிலை சூடானதும் அதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ அடுப்பு மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை நம்ம இதில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த கடுகையும் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். கடாய் சூடானதும் இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் 100 கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிற வரை வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடானதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா எண்ணெய் சூடாகி வரணும். இந்த ஸ்டேஜில் வெந்தயத்தையும் கடுகையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இடையில் நம்ம ஊற வச்சுருக்கிற மாங்காயில் 1 டீஸ்பூன், 1 இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெறும் மிளகாத்தூளை அதில் ஆட் பண்ணி கிளறி வச்சுக்கிறோம். இப்போ இந்த கிளறின மாங்காயை அந்த தாளிப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறோம். ஒரு சிலருக்கு மாங்காய் காயாகவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் நல்லா வெந்து வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எங்கள் வீட்டிலலாம் நல்லா வெந்து வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால் அந்த காய் வேகிற மாதிரி அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடணும். இதுக்கு நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாங்காய் உப்பில் தான் ஊற வச்சுருக்கோம் 2 நாளாக. ஸோ நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வேக விடணும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு பார்க்க முடியும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு நீங்கள் எந்த ஒரு புளியோ எலுமிச்சை பழமோ இல்லாட்டி வினிகரோ அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சோஸுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எண்ணெயும் இந்த சாதாரண கடுகு வெந்தயம் கருவேப்பிலை மட்டுமே போதும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஊறுகாய் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் எந்த ஒரு தண்ணியும் படாமல் நம்ம வச்சுக்கிட்டோன்னா 6 மாதம் வரையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. காய் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கடுகு வெந்தயமும் ஆல்ரெடி நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம். அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஊறுகாய்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பொடின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும். உங்களுக்கு ஊறுகாய் சாப்பிடணுங்கிற டெம்ப்டே இந்த மணத்தினாலே இருக்கும். ஸோ நல்லா இதை கிளறி விட்டுட்டு இந்த பொடியை ஆட் பண்ணது நல்லா மறுபடியும் கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விட்டுறோம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளறி விடணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு காய் வெந்ததும் நம்ம அந்த பக்குவத்தை பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் கடைசியில் இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அருமையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது சூடு ஆறுனதும் நம்ம கண்ணாடி பாட்டில் சேர்த்துட்டு நம்ம ஒரு 6 மாதம் வரையுமே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.